السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. قال الله تعالى في كلامه الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இந்த ஒரு சிறப்பான பயான் நிகழ்ச்சியில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பேசவும் கேட்கவும் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளவும் அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதனுடைய அளவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் சம்பந்தமான விழிப்புணர்வுகள், இஸ்லாம் சம்பந்தமான செய்திகள், மார்க்கம் சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பல ஊடகங்கள் வழியாக, பல சாதனங்கள் வழியாக மக்களுக்கு மத்தியிலே பரவிக்கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே நிறைய மார்க்க ரீதியான விழிப்புணர்வுகள் இருக்கிறது. நிறைய மக்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய அமல் செய்கிறார்கள். மக்களிடத்துல நல்ல விஷயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைய வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ஏழைக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், ஒரு ஏழை குழந்தைக்கு தேவையான படிப்புதவிகளை செய்யக்கூடிய மக்கள் சமூகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். நிறைய தானங்கள் வழங்கக்கூடிய கொடை வள்ளல்கள் சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்கள் போன்ற பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டால் அதற்காக உதவி செய்யக்கூடிய மக்கள் சமூகத்திலே மிக ஆர்வத்தோடு உதவி செய்யக்கூடிய மக்கள், பணத்தாலும் உடலாலும் உழைத்து உதவி செய்யக்கூடிய நிறைய முஸ்லிம் சமுதாயங்களை நாம் பார்க்கிறோம். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளில் அவர்களுடைய ஆர்வம் மிகுதியாக இருப்பதை கூட நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வருத்தமான வேதனையான செய்தி என்ன தெரியுமா? இவ்வளவு அமல்கள் நிறைந்திருக்கிற இந்த சமூகத்தில் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்கிறதா என்று பார்க்கிற விஷயத்தில் மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அமல்கள் நிறைய இருக்கிறது, நிறைய அமல் செய்கிறார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட அமலா? அது மறுமையிலே நம்மை காப்பாற்றுகிற அமலா? மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்று தரக்கூடிய அமலா? மறுமையிலே நரகத்தை விட்டு நம்மை காக்கக்கூடிய அமலா என்று பார்க்கக்கூடிய விஷயத்தில் மனிதர்களுடைய கவனக்குறைவுகள் அதிகமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொருளை ஒரு ஃபேக்டரியில, ஒரு தொழிற்சாலையில உற்பத்தி செய்கிற பொழுது உற்பத்தி செய்யப்படுகிற அந்த பொருள் தரம் வாய்ந்ததா என்பதை குவாலிட்டி டெஸ்ட் பண்ணக்கூடிய, அந்த பொருளை தரத்தை சோதனை செய்து இந்த பொருள் தரம் வாய்ந்த பொருளா என்று சோதனை செய்யக்கூடிய நிபுணர்கள் ஒரு தொழிற்சாலையில இருக்கிறார்கள். காரணம், இந்த பொருள் பழுதான பொருளாக, இந்த பொருள் மக்களுக்கு பயன் தராத பொருளாக போய்விட்டால் அது அவர்களுக்கு நஷ்டம். சில நேரத்தில் அந்த மாதிரி பொருள் உற்பத்தி செய்தாலும் கூட, அது சந்தைகள்ல மார்க்கெட்ல விற்பனைக்கு வந்தாலும் கூட, சில வாடிக்கையாளர்களை ஏமாற்றி அந்த மாதிரியான பொருட்கள் விற்கப்படுகிறது. சில மலிவான விலைகளுக்கு அந்த பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல்களிலே இது போன்ற தரம் குறைந்த அமலாக இருந்து விட்டால், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத அமலாக இருந்து விட்டால், மறுமையிலே அந்த அமலை அல்லாஹ்விடத்திலே ஏமாற்றி இந்த அமலை காட்டி நன்மைகளை பெற்றுவிட முடியாது. அல்லாஹ்வை யாராலும் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வும் ஏமாற மாட்டான். அல்லது
இந்த அமல் வேண்டாம், வேறொரு அமலை செய்து விடுவோம், வேறொரு அமலை செய்யறதுக்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தா என்று இந்த உலகத்திலே வந்து மீண்டும் அந்த அமலை பெறக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு திரும்பவும் நமக்கு கொடுக்கப்படாது. அப்ப இந்த உலகம் இருக்கிறதே ஒரே ஒரு வாய்ப்பு. நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளம் எக்கச்சக்கம் நிறைய உண்டு. ஆனால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலா, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மையை நமக்கு பெற்று தரக்கூடிய அமலா என்று பார்க்கிற விஷயத்தில மனிதர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அந்த விஷயத்தில மனிதர்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைத்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு வசனத்தை பற்றிய விளக்கத்தை கேட்கிறாங்க. திருக்குர்ஆன்ல சூரத்துல் முஃமினூன்ல 60வது வசனம், அதுக்குரிய விளக்கத்தை கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுஹ்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா. முஃமின்களை பற்றி நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, முஃமின்கள் அவர்கள் தானம் தர்மங்கள் வழங்குவார்கள், அவருடைய உள்ளம் அல்லாஹ்வை பயந்த நிலையில இருக்கும், அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொண்டு இருக்கும் அப்படின்னு ஒரு வசனத்தை சுட்டி காட்டி ஓடி காட்டி இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன, விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த வசனம் யாரை பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கேட்கும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி கேட்கிறாங்கன்னா, அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர வ யஸ்ரிஃபூன். யா ரசூலல்லாஹ், இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மக்கள் தானங்களை வழங்கி அல்லாஹ்வுக்கும் பயப்படுறாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. இந்த மக்கள் இப்படி பயப்படுறாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களே, இவர்கள் சாராயத்தை குடிச்சு திருடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றானா. ஒரு பக்கம் நன்மையும் செய்யறாங்க, இன்னொரு பக்கம் தவறான விஷயங்களும் செய்யறாங்க. நன்மையை செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்கள்னா அப்ப தாங்க வேற ஏதோ ஒரு தவறு செய்து நன்மையும் செய்து அந்த மாதிரியான ஒரு மக்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்வதை பற்றி இந்த வசனம் சொல்லுதான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு, லா யா பின்த் சித்தீக், சித்தீக்குடைய மகளே, அவ்வாறு இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த வசனம் வலாக்கின்னஹும் அல்லதீன யஸூமுன வ யுஸல்லூன வ யதஸத்தகூன். இந்த வசனத்திலே அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்றார். யார தெரியுமா? தானங்களை வழங்கி அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்வது யாருன்னா, தொழக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய, சதகா கொடுக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை, அல்லாஹ் யார் முஃமின்கள் மீது விதியாக்கிய அந்த விஷயங்களை இந்த முஃமின்கள் செய்வார்கள். செய்து கொண்டு உள்ளத்துல ஒரு பயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிற ஒரு அச்சம் உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும். ஒருலா யகாஃபூன அல்லாஹ் துக்பல மின்ஹும். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த அமல்கள், அவர்களிடமிருந்து இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சம் இருக்கிற நிலையிலேயே அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் 5 வேளை தொழுவார்கள். தொழக்கூடிய மக்கள் 5 வேளை தொழுதுட்டோம், நம்ம வெற்றியாளர்கள், அல்லாஹ் சொன்ன கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டுட்டோங்கிற ஒரு இருமாப்போ, ஒரு தைரியமோ, ஒரு துணிச்சலோ, இந்த உலகத்திலே அல்லாஹ் சொன்ன கட்டளையை நிறைவேற்றி விட்டோம் என்ற மன திருப்தி அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா, நாங்க வைக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, 30 நாட்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி 5 நாட்கள் வைத்த இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாரா என்ற அச்சத்தோடு அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருப்பார்கள். நல்ல அமல்கள் செய்வார்கள், நல்லடியார்கள். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற அச்சத்தோடு அந்த அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் பொருத்தி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நிறைய சதகாக்களை செய்கிறோம், செய்து விட்டோம் என்ற திருப்தியோடு, ஒரு சந்தோஷத்தோடு அதோடு நாம் கழித்து விடுகிறோமே தவிர, நாம் செய்த பாவங்களை நாம் யோசிச்சு பார்த்திருப்போம். இந்த பாவங்களை செஞ்சோம், இந்த தவறை செஞ்சோம், இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சோம் யோசிச்சு பார்த்திருப்போம். நல்லடியார்கள் தாங்கள் செய்த அமலையே நினைத்து இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலா என்று யோசிப்பார்கள் நல்லடியார்கள். முஃமின்கள் அந்த மாதிரியான கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அமல் செய்யாமல் இருந்து பயப்படக்கூடிய கூட்டம் அல்ல, அமல் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய, இப்படி நான் தொழுத தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, நான் வைத்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, நான் கொடுத்த சதகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, மறுமையிலே முகத்துல தூக்கி வீசி விடுவானா என்ற அச்ச உணர்வோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நல்லடியார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற இந்த செய்தி திருமறையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நன்மையிலே, அந்த மக்கள் நன்மையிலே விரையக்கூடியவர்கள், வஹும் லஹா சாபிகூன், அந்த நன்மைகளுக்காக முந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்லடியார்களை பற்றி அடையாளம் காட்டுறாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்முடைய சூழலை இந்த சம்பவத்தோடு இந்த நிகழ்வோடு பொருத்தி பாருங்க. நம்மளும் தொழுகிறோம், நம்மளும் நோன்பு வைக்கிறோம், நல்ல அமல்களை செய்கிறோம். ஆனால் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலா என்று நமக்கு மத்தியில என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அப்ப நமக்கு மத்தியில ஒரு வகையான தைரியம், நம்ம தொழுதுட்டோம், அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொள்வான். தொழுகை, நோன்பு, இபாதத், வழக்க வழிபாடுகள் நிறைய இருப்பது முக்கியமல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குமேயானால் மறுமையில நமக்கு கூலி உண்டு. ஒரு ஃபேக்டரியில எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது, அந்த பொருட்கள் தரமான பொருளாக இல்லை என்றால் வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிற பொழுது தூக்கி முகத்துல வீசப்படுமா இல்லையா? மறுமையிலே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட அமலாக இல்லை என்றால் நம்முடைய முகத்திலும் அந்த அமல்கள் தூக்கி வீசப்படும். நீங்க மக்கள் சில பேர் என்ன விளைக்கிறாங்கன்னா, இந்த அமல் செய்கிற விஷயத்துல சில நேரங்கள்ல தவறை கூட நன்மையை செய்து அந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான்னு நல்லடியார்கள் பயப்படுவாங்க. சில பேர் துணிஞ்சு ஒரு தவறையை செய்துட்டு அந்த தவறை சரிகாணுவதற்கு ஒரு சில நன்மையை செய்து துணிந்து தைரியமாக வாழக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்கேயாவது கொள்ளடிக்கிறது, ஒரு தவறான வழியில எடுக்கிறது, அதுல 1 லட்சம் ரூபாவை தான தர்மங்கிற பேர்ல செய்யறது. எதுக்குன்னா இந்த 9 லட்சம் ரூபாய் வெள்ள பணம் ஆயிருமா? 10 லட்சம் ரூபாவை கொள்ளடிச்சு எங்களாவது ஒரு அநியாயமான முறையில் அதை சம்பாதித்து 1 லட்சம் ரூபாவை நல்ல காரியங்களுக்கு கொடுத்தா, அல்லது 2 லட்சம் ரூபாவை நல்ல காரியங்களுக்கு கொடுத்தா, இந்த மீதம் உள்ள அந்த 8 லட்சம் ரூபாய் இவருக்கு ஒயிட் மணியா வெள்ள பணமா மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராமான வழியிலே வந்த பணம், அந்த பணத்தை வைத்து நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் நீங்கள் செய்த அந்த ஹராம் ஹராம் தான், அதற்கு மாற்று கருத்து இல்லை. அந்த ஹராமை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுகிற வரை, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுகிற வரை அது ஹராம் தான். அதை இன்னொரு நல்ல விஷயங்களை வச்சு வளர்க்கிற முடியாது. தவறு தான். ஒரு பக்கம் நீங்க செய்யக்கூடிய தவறுகள் உங்களுடைய பட்டோலையில எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க ஒருத்தர் வாங்குற 10 லட்சம் ரூபாயில அவர் அநியாயமாக சம்பாதித்த 10 லட்சம் ரூபாயில 1 லட்சம் ரூபாவை எடுத்து அவருக்கு தான தர்மம் கொடுத்துட்டு மீதி 9 லட்சம் ரூபாய், இந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய நன்மை இந்த 9 லட்சம் ரூபாயில இருக்கக்கூடிய அநியாயத்தை அழித்து விடணும் சொன்னார் அவருடைய முட்டாள்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் அந்த அமலை பொருந்திக் கொள்ளக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த அமலை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் தஸத்தக பிஅத்லி தமரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், ஹலாலான தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரித்தம்பள அளவிற்கு அதனுடைய மதிப்பிற்கு நீங்கள் ஒரு தானங்கள் செய்தாலும், ஒரு தான தர்மம் செய்தாலும், அல்லாஹ் அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடியவரிடத்துல, அந்த தானங்களை செய்யக்கூடியவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன அளவு இருக்க, அது அல்லாஹ் என்ன செய்வானா, நம்ம வீட்டுல இந்த ஒரு ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, இது மாதிரி ஒட்டகக்குட்டி இந்த மாதிரி வளர்க்குறவங்க வீடுகள்ல ஒட்டகம்லாம் வளர்ப்பாங்க, குட்டி குட்டியா வீடுகளில் ஆட்டுக்குட்டி வளர்ப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் இவர் செய்த இந்த தானத்தை சின்னதாக இருந்தாலும் சரி, ஆனால் நல்ல சம்பாத்தியத்திலிருந்து அந்த தானம் செய்திருப்பார், அல்லாஹ் அதை வளர்ப்பான். தன்னுடைய வடக்கரத்திலே அல்லாஹ் அவர் செய்த அந்த தானங்களை ஏற்றுக்கொள்கிறார். லட்சங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை, கோடிகளை அல்லாஹ் பார்ப்பதில்லை. செய்யக்கூடிய தானங்கள் ஹலாலான முறையிலே, சொந்த உழைப்பிலே, அது ஒரு பேரித்தம்பள அளவாக இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய வடக்கரத்திலே அதை ஏற்றுக்கொள்கிறான். சும்மா யுரப்பிஹா லிஸ்வாஹிஹி, அந்த தானம் செய்தவருக்காக வேண்டி அந்த சின்ன தானத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு, உங்களிலே ஒருவர் வீட்டுல ஒரு குட்டியை எப்படி வளர்க்கிறீங்களோ, ஒரு சின்ன ஒரு ஆட்டு குட்டியை எப்படி வளர்த்து அதை பெருசாக்குகிறீர்களோ, அது போல அல்லாஹ் நீங்கள் செய்த சின்ன அந்த தானத்தை, ஒரு பேரித்தம்பள அளவு உண்டான அந்த தர்மம்
உங்களுடைய உண்மையான உழைப்பிலிருந்து வந்திருக்குமே ஆனால் அதை அல்லாஹ் வளர்க்கிறான். ஹத்தா தக்கூன மிஸ்லல் ஜபல், மழை அளவுக்கு நன்மைகள் வருகிற வரை அந்த சின்ன தானத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். நீங்க மழை அளவுக்கு தானங்கள் செய்து அது அநியாயமான முறையிலே வந்த காசாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த தானத்தை ஏற்றுக்கொள்ள தூக்கி முகத்துல பேசலாம். அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நிறைய அமல் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் செய்ய வேண்டும். இந்த கவலை, இந்த வருத்தம் சஹாபாக்கள் இடத்துல நிறைந்து காணப்பட்டது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே செய்த அமல்கள், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் உட்பட மறுமையிலே தன்னுடைய நிலை என்ன என்பதை வருத்தப்பட்டுக் கொண்டே மூத்தாக வரைக்கும் இருந்திருக்கிறார்கள். நம்மள கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு நிகழ்வு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குத்தப்பட்டு ஃபஜ்ர் தொழுகையில குத்தப்பட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லா மக்களும் வந்து அவங்கள பாக்குறாங்க, வந்து பாக்குறாங்க. அப்போ ஒரு அன்சாரி தோழர், ஒரு அன்சாரி சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள் ஒரு இளைஞர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்க வராங்க. அப்ப வருகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அபுஷிர் யா அமீரல் முஃமினீன் பி புஷ்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுப செய்தியை, நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் முஃமின்களுடைய தலைவரே அப்படின்னு சொல்லி அப்படி அழைத்த வண்ணமாக சொல்றாங்க. அப்படி அழைத்து சொல்றாங்க, கானலக மினல் கிதமி ஃபில் இஸ்லாம் மா கத் அலிம்த, நீங்க உங்களுக்கு தெரிந்திருப்பதை போல, நீங்க அறிந்திருப்பதை போல இஸ்லாத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு இருக்கிறது. நீங்க மக்கால முஸ்லிமா இருக்கீங்க, ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய மக்களாக நீங்க இருக்கீங்க, அந்த ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஹலீஃபாவாக நீங்க இருந்தீங்க. அப்படி ஹலீஃபாவாக நீங்கள் இருக்கிற பொழுது நேர்மையான ஆட்சி பண்ணிருக்கீங்க. சும்மா ஷஹாதத்து பஅத ஹாதா குல்லி, இது அத்தனைக்கும் மேலாக இதற்கெல்லாம் பிறகு இப்பொழுது நீங்க ஷஹீதாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க குத்தப்பட்டு நீங்க இறக்க போற நிலையில இருக்கீங்க. இவ்வளவு பெரிய அந்தஸ்து சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நற்செய்தி, இது அல்லாஹ்வுடைய சோபனம் சொல்லி அவங்களுடைய அமல்களை சுட்டி காட்டி, அவங்களுடைய சிறப்புகளை சுட்டி காட்டி, அவர்கள் இஸ்லாத்தில் உள்ள அவர்களுடைய அந்தஸ்தை, நிலையை சுட்டி காட்டி அவங்களுக்கு நற்செய்தியை சொன்னாங்க. எவ்வளவு பெரிய உயர்வு! ஒரு நேர்மையான ஹலீஃபாவாக இருந்திருக்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட போகிறார்கள். இதற்கும் மேலாக அவர்களுடைய சிறப்பு சொல்றதா இருந்தால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அவ்வளவு மேன்மை சிறப்பு. அந்த சஹாபியிடமிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? சொன்னாங்க, லைத்தனி எவன அஹி, என் சகோதரனுடைய மகனே, வதாலிக கிஃபாஃபன் லா அலைய வலாலி, நான் செய்த இந்த அமல்லாம் இருக்கு, இது எல்லாம் இருக்கிறதே, இது எனக்கு சாதகமாகவும் வேணாம், எனக்கு பாதகமாகவும் வேணாம், இது மறுமையில இந்த அமல்கள்லாம் எனக்கு போதுமானதாக இருந்தா போதும், இந்த அமலை வைத்து எனக்கு எதிராக திருப்பிடாம இருந்தா போதும், மறுமையில எனக்கு இது நரகத்தை விட்டும் காப்பாற்றக்கூடிய அளவுக்குள்ள போதுமானதாக இருந்தா போதும் சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல இருந்த அந்த நினைப்பு பாருங்க. சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள், ஸாதிக்குல் மஸ்தூக், உண்மை சொல்லக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சோபனம் சொல்லப்பட்டவர்கள், முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், நீதமான ஆட்சி செய்தவர்கள், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்கள், பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்திருக்கிறார். பல போர்களிலே சந்தித்திருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய செல்வங்களை நிறைய வாரி வழங்கி இஸ்லாத்திற்காக கொடுத்து உதவக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இந்த அமலை கொண்டு நான் சொர்க்கத்துல பாதுகாப்பு, மறுமையில பாதுகாப்பு பெறக்கூடிய அளவுக்கு இது போதுமானதாக இருந்தா போதும், இது எனக்கு பெரிய அந்தஸ்தை கூட்டி தர வேண்டிய அவசியம் கிடையாது, அது போதுமான அளவாக இருந்தா போதும் சொல்லி அந்த அளவிற்கு தங்களுடைய அமல்களுடைய விஷயத்துல பெருமை எடுத்துக் கொள்ளாமல் இந்த அமல் மறுமையில என்னை காப்பாற்றுற அளவுக்கு அது போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் நினைத்திருக்கிறாங்க. சொன்னா சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபியினுடைய நிலை இது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமலை யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப எந்த அமல்கள் செய்தாலும் அந்த அமல்
அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய அமல், அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கவலையில் அந்த அமலை செய்யணும். ஆனா அதே சமயத்துல ஒரேடி அல்லாஹ் நம்மளை தூக்கி வீசிடுவான், நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த பயம் அந்த அச்சத்தோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல அழகான எண்ணம் வச்சிருங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்ல எண்ணத்தோடு நீங்க அல்லாஹ்வை அணுகுங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. வலா லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு பில்லாஹி அவ்வன்ன. உங்களில் ஒருவர் அவர் இறப்பதற்கு உங்களில் ஒருவர் அல்லாஹ்வை கொண்டு நல்ல எண்ணம் வைத்தவராகவே தவிர அவர் இறக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இறப்பதற்கு 3 நாளைக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த உபதேசங்களில் இதுவும் ஒன்று. உங்கள யாரும் அல்லாஹ்வை நல்ல எண்ணம் வைத்தவர்களாகவே தவிர நீங்கள் இறக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்க நல்ல எண்ணம் வைத்தவர்களாகவே இருங்கள். நீங்க ஒரு அமல் செய்றீங்க, இந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இந்த அமல் அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு தான தர்மங்கள் செய்யறோம், நம்ம ஒரு ஹஜ்ஜுகளை செய்யறோம், வணக்க வழிபாடுகள் செய்யறோம், எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வான், என்னிடமிருந்து அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வான், அதற்கு தகுந்தாற் போல இந்த அமலை நான் செய்திருக்கிறேன்னு அல்லாஹ்விடத்துல நல்ல எண்ணமும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடத்தை இப்படி போடுவாங்க. அந்த பாடத்தினுடைய தலைப்பை நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமானதாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். பாபு அர்-ரஜாஇ மஅல் கௌஃப், பயத்தோடு அல்லாஹ்வை பயந்து கொண்டே அல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்ல ஆதரவு வைக்கணும் அப்படின்னு போடுவாங்க. பயமும் ஆதரவும் ஒன்னா சேராது. ஒருத்தரை பத்தி பயப்படுறோம், ஒரு ஆள் நம்மளை அடிப்பாருன்னு பயப்படுறோம்னா, அவர் என்ன துன்புறுத்துவாருன்னு பயப்படுறோம்னா, என்னை காப்பாற்றுவாருன்னு அவர் விஷயத்துல யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒரு ஆள் என்ன அடிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் விஷயத்துல பயந்தா அவர் என்ன காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறது சாத்தியமா? ஒரு ஆள் என்ன காப்பாற்றுவாரு, அவர் எனக்கு உதவி செய்வாருன்னா அவர் என்ன துன்புறுத்த மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல இந்த ரெண்டையும் இணைத்து நாம் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்படி ஈமான் கொள்றது? அல்லாஹ் நான் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் ஆதரவும் இருக்கணும். ஆனால் அதே சமயத்துல நான் ஒரு தவறு செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பார் என்ற அச்சமும் இருக்கணும். இந்த ரெண்டுமே மாறக்கூடாது. ஒரு சில கூட்டம் இருந்தா அவன் என்ன பாவங்களை செய்தால் அல்லாஹ் நம்ம மன்னிச்சு ஏற்றுப்பான் ரஹ்மான் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அதே போல இன்னொரு குரூப் இருந்தாங்க, சின்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் நம்ம கடுமையாக தண்டிப்பான் அப்படின்னு இன்னொரு குழு இருந்தாங்க. ரெண்டுமே தவறான கருத்து. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த தலைப்பு கீழே விளக்கவுரை எழுதும் போது சொல்லுவாங்க, ஃபலா யத்தகரு அல்-அம்ரு ஃபில் ரஜாஇ அனில் கௌஃபி வலா ஃபில் கௌஃபி அனில் ரஜாஇ. யாரும் அல்லாஹ்வை ஆதரவு வைத்து நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வான், நம்ம நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நம்ம தவறு செய்தாலும் அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வான், இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. அதே சமயத்துல அதிகமாக அல்லாஹ்வை பயந்து நம்ம சின்ன சின்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான், நரகத்துல போட்டுருவான், நம்மளை சொர்க்கத்துக்கே அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய இரக்க குணத்துல சந்தேகப்படுற மாதிரியும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் மத்தியில உள்ள சூழல்ல இருக்கணும். அல்லாஹ் நாம் தவறு செய்தால் நம்மை தண்டிப்பான், ஆனால் அதே சமயத்துல அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தால் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நாம் நன்மைகள் செய்தால் அந்த நன்மைகளுக்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான், ஆனால் அந்த நன்மைகளில் குறைவு ஏற்படுத்திவிட்டால் அதை நம்முடைய முகத்திலே தூக்கி வீசி விடுவார் என்று அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயமும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நல்ல ஆதரவும் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அபூ உஸ்மான் அல்-ஜீஸி அப்படிங்கிற ஒரு அறிஞருடைய ஒரு கருத்தை இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. மின் அலாமத்தி ஸஆதா, சீதேவி தனத்தினுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அன் துதிய வ தகாஃபு அல்லாஹ் துக்பல. அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைகளை நாம ஏற்று மதித்து அதற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றுவது. வ தகாஃபு அல்லாஹ் துக்பல். ஆனால் அதே சமயத்துல
அந்த அமல் எங்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சமோடு இருப்பது. நம்ம நிறைய தொழுகிறோம், அதெல்லாம் நம்ம தொழுதுட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு இருமாப்பும் இல்லாமல் நம்ம தொழுதுட்டோம், ஆனா இந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற அச்சத்தோடு இருப்பது. வணக்கமும் செய்வது, வணக்கம் செய்து நன்மை தருவான்ற ஆதரவும் வைக்கணும். அதே சமயத்தில் அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்ற அச்சத்தில் அந்த அமலை இன்னும் அழகாக செய்யவும் முயற்சிக்கணும். மூதேவித்தனத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கெட்ட துர்பாக்கியம் உள்ளவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த அசுய பாவத்தை ஒருத்தர் செய்யறான், ஆனா அல்லாஹ் ரஹ்மான் நம்மளை காப்பாற்றிடுவான் மறுமையில. அல்லாஹ் இறக்கம் உள்ளவன், இவ்வளவு பெரிய பாவத்தை அவன் மன்னிக்கக்கூடியவன். என் பாவத்தை விட அல்லாஹ்வுடைய இறக்க கூட என்ன கம்மியா, என்னுடைய பாவத்தை விட அல்லாஹ்வுடைய இறக்க கூட பெருசுன்னு சொல்லி பாவங்களை செய்து கொண்டே அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானே, இதுதான் துர்பாக்கியசாலிகளுடைய அடையாளம் என்று அபூ உஸ்மான் அல்-ஜீஸி சொன்னதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். அப்ப ரெண்டு நிலையும் வேண்டும். நன்மைகளும் செய்யணும், அல்லாஹ் நமக்கு கூலி கொடுப்பான் என்ற நல்லெண்ணமும் வைக்கணும். அதே சமயத்துல அல்லாஹ் அவன் நாடினால், அவன் நினைத்தால் இந்த அமல்களிலே உள்ள குறைகளால் இந்த அமலை நமக்கு முகத்துல மறுமையில தூக்கி வீசிடுவார். இந்த அமல்களிலே உள்ள நன்மைகள் நமக்கு தராமல் போய்விடுவார். அந்த அமல்களிலே ஏற்பட்ட குறைபாடால் என்ற அச்சமும் உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நன்மைகளை செய்து விடுகிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்னும் பிற நல்ல காரியங்களை செய்கிறோம் என்ற ஒரு இருமாப்பு நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற கவலை நம்முடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நல்லடியார்களுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இளைஞர், அவர் மௌத்தினுடைய தருவாயில, மரணத்தினுடைய தருவாயில, சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, வந்து அவரிடத்துல விசாரிக்கிறாங்க, கைஃப தஜுதுக, உங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹ வ இன்னி அகாஃபு துனூபி, நான் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறேன், என் விஷயத்துல அல்லாஹ் நல்ல விதமாக நடந்து கொள்வான், அல்லாஹ் என்னுடைய விஷயத்துல நல்ல விதமாக நடந்து கொள்வான், நான் செய்த நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் நல்ல விதமாக கூலி கொடுப்பான், அல்லாஹ்வை ஆதரவும் வைக்கிறேன். இன்னி அகாஃபு துனூபி, என் பாவங்களை நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான்னு பயப்படவும் செய்யறேன். ரெண்டு நிலை. நான் செய்த நன்மைகளை பார்க்கும்போது இந்த நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பாவத்தை நினைத்து பார்க்கும்போது இந்த பாவத்தினால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மரணத்தினுடைய நேரத்துல அந்த வாலிபர் சொல்லக்கூடியதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுட்டு சொல்றாங்க, லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் ஃபீ மிஸ்லி ஹாதல் மௌதினி இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜூ வ ஆமனஹு மிம்மா யகாஃபு. இந்த மாதிரி ஒரு நேரத்திலே ஒரு அடியானுடைய உள்ளத்திலே இந்த ரெண்டு எண்ணமும் சேர்ந்து இருக்குமேயானால், இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்துல அழகான ஆதரவு வைக்கிற இந்த எண்ணமும், அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு பயந்து தன்னுடைய பாவங்களால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்கின்ற அந்த அச்சமும், இந்த ரெண்டு உணர்வும் ஒருவருடைய உள்ளத்திலே இருக்குமேயானால் அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜூ, அவர் ஆதரவு வைப்பதை, அவர் எதை அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கிறாரோ அதையும் அல்லாஹ் கொடுப்பான். அவர் எதை பார்த்து பயப்படுகிறாரோ, எந்த வேதனையை பார்த்து பயப்படுகிறாரோ அந்த வேதனையை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருக்கு ஒரு ஆதரவு சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உள்ள நிலைகள் எப்படி? அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அதே சமயத்துல நம் வாழ்க்கையிலே நாம் செய்திருக்கக்கூடிய இந்த தவறுகளுக்காக அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்கின்ற அச்ச உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போறோம். ஒரேடியா பயமும் அப்படியே கொண்டு போறதில்லை, ஒரேடியா அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அவன் இறக்கம் உள்ளவன்கிற அந்த மாதிரியான மனப்பான்மையும் இல்லை. ரெண்டையும் இணைத்த ஒரு மனப்பான்மை ஒரு மனிதனுடைய நல்வாழ்வுக்கு தேவை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்க வேண்டுமானால் நிறைய அடையாளங்களை, நிறைய காரணங்களை நல்லடியார்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு 3 விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்று,
நாம் செய்யக்கூடிய அமல்களில் இஹ்லாஸை மாத்திரம் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இஹ்லாஸுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் அமல் செய்ய வேண்டும். அடுத்தவர்களுடைய பார்வைக்கோ அல்லது பணத்திற்கோ வேறு பல லாபங்களுக்காகவோ அமல் செய்வதை விட்டு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அதை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டம், அதை விட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது. எந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மறுமை வாழ்க்கை பாழா போவதற்கு மிக முக்கியமான காரணம் இஹ்லாஸ் இல்லாத அமல். சுஃபை அல்-சுபஹி அப்படிங்கிற உங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மஜ்லிஸ், ஒரு சபைக்கு வராங்க. கூட்டம், பெரிய கூட்டம். ஒரு நபரிடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. யாருன்னு விசாரிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சில தகவலை ஹதீஸ்களை கேட்கணும்னு சொல்லி இவங்க கூட்டம் கடையிற வரைக்கும் பொறுத்து இருக்கிறாங்க. கடைசியில் அவங்க தனிமையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவங்க இடத்துல போய் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல நீங்க கேட்டு நீங்க ஞாபகம் வைத்திருக்கிற நீங்கள் அறிந்த அந்த ஹதீஸ்களை எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஃபாலு, நான் அப்படி உங்களுக்கு அந்த ஹதீஸ்களை நான் சொல்றேன். லவ் ஹத்திஃபன்னக ஹதீஸன் ஹதஃபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல்துஹு வ அலிம்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன அந்த ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அழுது முடிச்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு மீண்டும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்ன அந்த ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல வேற யாருமே இல்லை, நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தோம் அந்த வீட்டுல. அந்த ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஹதீஸை சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்னாக திரும்ப தேம்பி தேம்பி அழுறாங்க. திரும்ப தேம்பி தேம்பி அழுறாங்க. தேம்பி தேம்பி அழுது முடிச்சுட்டு முகத்தை எல்லாம் தடவி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுகிற பொழுது அந்த வீட்டுல நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இருந்தோம், வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது மீண்டும் தேம்பி தேம்பி அழுகிறார். அழுது அதுக்கு பிறகு சுதாரிச்சுட்டு முகத்தை எல்லாம் தொடச்சிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மறுமையினுடைய ஒரு நிலையை பத்தி சொல்றாங்க. பிரபலமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிற ஹதீஸ், இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் அடியார்களை தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த நாள், தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த நாள்ல ஒரு உம்மத்துல இருந்து ஒரு 3 வகையான கூட்டத்தார்கள், 3 மனிதர்கள் வருவார்கள். ஒருத்தவங்க குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். இரண்டாவது போர்ல கொல்லப்பட்டவர்கள். மூன்றாவது நிறைய செல்வத்தை வைத்திருந்தவர்கள். அப்ப போர்ல கொல்லப்பட்டவர்கள், செல்வத்தை அதிகமாக வைத்திருந்தவர்கள், குர்ஆன் ஓதக்கூடிய நல்ல ஓதக்கூடிய அந்த ஆட்கள். இத 3 நபர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வரும்பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு நபரிடத்திலும் கேள்வி கேட்கிறான். குர்ஆனை நன்கு ஓதக்கூடிய மனனம் செய்திருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் கேட்பான், அலம் உஅல்லிமுக மா அன்ஸல்து அலா ரசூலி, என்னுடைய தூதரிடத்துல அவர்களுக்கு நான் வழங்கிய அந்த குர்ஆனை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா யா அல்லாஹ், அந்த குர்ஆனை நீ எனக்கு சொல்லி கொடுத்த. ஃபமாதா அமல்த ஃபீமா உல்லிம்த, நீ கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனை வச்சு நீ என்ன அமல் செஞ்சேன்னு கேட்கும் பொழுது அந்த அடியார் சொல்லுவார், யா அல்லாஹ் குன்து அகூமு பிஹி ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார், இரவும் பகலுமாக அந்த குர்ஆனை வைத்து நான் தொழுதேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், கதிபுத்த, நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இதை கேட்ட மலாயிகா, இதை கேட்ட அந்த மலக்குமார்களும் சொல்லுவார்கள், கதப்த, நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு மலக்குமார்களும் சொல்லுவார்கள். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், பல் அரத்த யுகால இன்ன ஃபுலானன் காரி, இன்ன ஆள் குர்ஆன் ஓதக்கூடியவர், இன்ன ஆள் நன்கு குர்ஆனை ஓதக்கூடியவர் மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ அப்படி செஞ்ச. நீ எனக்காக ஓதல, நீ எனக்காக தொழல, உன்னை மக்கள் நல்ல குர்ஆன் ஓதக்கூடியவர் என்று புகழ்வதற்காக வேண்டி நீ அப்படி செய்தாய். அதனால அந்த கூலி உனக்கு இல்ல, ஃபக்கது கீழதாக அது உனக்கு பூமியிலே சொல்லப்பட்டிருச்சு, இங்கே உனக்கு அந்த நன்மைகள் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் அவர் அனுப்பிடுவான். அதற்கு பிறகு நிறைய செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு வருவார். அவரிடத்துல அல்லாஹ் இதே போல கேட்பான், நிறைய செல்வத்தை கொடுத்தன நீ என்ன பண்ற? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய செல்வத்தை கொண்டு குந்து அசுர ரஹ்ம வ அகஸத, நான் உறவினர்களுக்கு நிறைய கொடுத்து வாழ்ந்தேன்,
நான் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் அந்த செல்வத்தை வைத்து நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவார். நிறைய செல்வங்களை தான தர்மங்கள் செய்யக்கூடிய அந்த நபர் உலகத்தில மக்களுக்கு மத்தியில நல்ல கொடையாளி என்று போற்றப்பட்டிருப்பார். இந்த தான தர்மங்கள் மூலமாக வறுமையில நிறைய நன்மைகள் கிடைக்க பெறும் என்று மக்கள் தான் அவருடைய விஷயத்துல நினைத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறார். அவருடைய எண்ணத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்லுவார், கதவத்தை போய் சொல்லிட்ட. மலக்குமார்களும் சொல்லுவார்கள், கதவத்தை போய் சொல்லிட்ட. அல்லாஹ் சொல்வான், மன் அரத யுகார் ஃபுலானுன் ஜவாத், இன்னார் கொடையாளின்னு மக்கள் பேசணுங்கிறதுக்காக நீ கொடுத்த, நீ பணத்தை கொடுத்தது, காசை கொடுத்தது, செலவு செய்தது, மக்களிடத்தில் பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் பெறுவதற்காக வேண்டி நீ செஞ்ச, அது உனக்கு கிடைச்சிருச்சு, பட்டது கீழே தாக்க, அது உனக்கு சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவரையும் நரகத்துல போடுவான். மூன்றாவதாக வரக்கூடிய போராளி, அவரிடத்திலும் அல்லாஹ் இப்படியே விசாரிப்பான். அவரும் பதில் சொல்வார், யா அல்லாஹ், உனக்காக வேண்டிய நான் போர் செய்தேன், உமிர்து பில் ஜிஹாத் ஃபீ சபீலிக, நான் உன்னுடைய பாதையில போர் செய்வதற்காக ஏவப்பட்டேன். ஃபகாதல்து ஹத்தா குதில்து, நான் இறக்கிற வரைக்கும் நான் போர் செய்தேன் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்ற, நீ அதுக்காக செய்யல. இன்னார் பெரிய வீரமானவன், இன்னார் நல்ல தைரியம் உள்ளவன், மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ போர் செய்த. இந்த உலகத்திலேயே அந்த பாராட்டுகள் உனக்கு கிடைத்தது, உன்னுடைய எண்ணத்திற்குரிய கூலி உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அல்லாஹ் அந்த நபரையும் ஒன்றுமில்லாதவனாக ஆக்கி அந்த நபருக்குரிய கூலியை இல்லாமல் ஆக்கி விடுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இஹ்லாஸ் இல்லாத அமல்கள் இருக்கிறது, இஹ்லாஸ் இல்லாத அமல்கள் இருக்கிறது, மறுமையில மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமல். அதை வைத்து எந்த பயனும் இல்லை. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுததற்கு காரணம் இது. சமூகத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் அமல் செய்கிறார்கள், இல்மா, கல்வியால், செல்வத்தால், பணத்தால் எவ்வளவோ நல்ல காரியங்களை பண்றாங்க. தன்னுடைய உடல் உழைப்பை அவர்கள் இழந்த உடல் உழைப்பை செலவழித்து நிறைய சமூக சேவைகளை செய்கிறார்கள். கல்வியை கொண்டு நிறைய சமூக சேவைகளை பண்ணுகிறார்கள். ஆனால் அதனால் அல்லாஹ்விடத்துல எந்த பலனும் இல்லாமல் போவதற்கு காரணம் தன்னை பெரிய ஆளும் என்று, தன்னை பெரிய கொடையாளி என்று, தன்னை பெரிய சமூக சேவகன் என்று, தன்னை பெரிய போராளி என்ற ஒரு பெயருக்காக வேண்டி இந்த உலகத்திலே செய்கிறார்களே, இந்த உலகத்திலே அவர்களுக்குரிய பெயர் கிடைக்கும். இந்த சம்பவத்தை கேள்விப்படுகிற பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி 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 அவங்க அழுகுறாங்க. எந்த அளவுக்கு சுத்தி உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு தீங்கை கொண்டுட்டாரு. சுத்தி உள்ளவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துட்டு சொல்றாங்க, ஹத்தா வலன்னா அன்னஹு ஹாலிகுன், அழுவதை பார்த்துவிட்டு மக்கள்லாம் நினைக்கிறாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அழிந்து போய்விடுவார்கள், இந்த அழுகையில மௌத்தா போய்விடுவார்களோடு பயப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அழுகை இருக்கிறது. இந்த ஹதீஸை கேட்டவங்க அப்ப அதுக்கு பிறகு கொஞ்சம் சுதாரிச்சு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய முகத்தை எல்லாம் தடவிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் உண்மை சொல்லி இருக்கிறார்கள். மன்கான யுரீது ஹயாத்த துன்யா வ ஸீனதஹா, இந்த உலக வாழ்வையும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களையும் யார் நாடுகிறாரோ, நுவஃபி இலைஹிம் அஅமாலுஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன், இந்த உலகத்திலேயே எந்த குறைவும் இல்லாமல் அவர்கள் விரும்பியவாறு அவர்களுடைய திருப்திக்கேற்ற மாதிரி அவருடைய அமல்களுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே நாம் தந்துவிடுவோம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சூரத்துல் ஹூத்ல சொல்லி காட்டுறான், இந்த உலக ஆசைக்காக, இந்த உலகத்தினுடைய வாழ்வுக்காக வேண்டி, பேர் புகழுக்காக வேண்டி யார் அமல் செய்கிறாரோ அவர்களுடைய அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்து விடுவான். உலாயிகல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরা இல்லன்னா வ ஹபித மா ஸனஉ ஃபீஹா வ பாத்திலுன் மா கானூ யஅமலூன், அவர்களுக்கு மறுமையிலே அவர்களுடைய அமல்களில் இருந்து எந்த நன்மையும் இருக்காது, நரகத்தை தவிர, நரகத்தை தவிர அவர்களுடைய அமல்களை எந்த நன்மையும் அவர்களுக்கு இருக்காது. இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அத்துணை நன்மைகளும் அழிந்து போய்விடும். அவர்கள் என்னென்னலாம் அமல் செய்தார்களோ அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் வீணானதாக போய்விடும். இந்த உலகத்திலே அந்த பெயர்கள் கிடைத்துவிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எவ்வளவோ தியாகங்கள், உழைப்புகள் செய்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் இஹ்லாஸ் இல்லாத காரணத்தால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாத அமலாக, வீணான அமலாக அது போய்விடுகிறது. அதனால அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக நம்முடைய அமலை ஆக்குவதற்கு இஹ்லாஸை முதன்மையாக நீங்கள் வைக்க வேண்டும். அதே போல இரண்டாவது ஒரு காரணம், இரண்டாவது ஒரு விஷயத்தை
நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று, நம்முடைய அமல்கள், நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும், இவ்வளவு பெரிய அமலை நம்ம செஞ்சிட்டோம் எந்த விதமான ஒரு திருப்தி நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது. அடுத்தவர்களை விட உயர்வான அமலை செய்கிறோங்கிற மாதிரி உண்டான ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது. நம்முடைய அமல்களை என்றும் சிறுமைப்படுத்தியே பார்க்க வேண்டும். நம்முடைய அமல் இது மறுமை வாழ்க்கைக்கு போதாது, இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும், நம்ம இவ்வளவு அமல் செய்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடக் கூடாது. அதே சமயத்துல நம்முடைய அமலில் ஒரு தற்பெருமை வந்துவிடக் கூடாது. அடுத்தவனை விட நம்ம உயர்வாக அமல் செய்யறோம், அடுத்தவனை விட சிறப்பாக அமல் செய்கிறோம் என்கின்ற தற்பெருமை நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, வஹீயின்படி அவர்கள் கட்டினார்கள். அல்லாஹ் அவர்கள் அந்த காபத்துல்லாஹை கட்ட சொன்னான். இந்த நிகழ்வு குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாஹ்வுடைய அந்த அடித்தளங்களை உயர்த்திய போது அந்த நிகழ்வை நபியே நீங்கள் நினைவு கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அப்படி உயர்த்துகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார். என்ன துஆ தெரியுமா? நம்ம நிறைய துஆக்கள்ல ஒவ்வொரு தடவையும் கேட்கக்கூடிய துஆக்கள்ல இந்த துஆக்களை கடைசியாக ஓதுவார்கள் பெரும்பாலும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து நீ இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீயே கேட்கக்கூடியவன், நீயே அறிந்தவன் யா அல்லாஹ் என்று இந்த துஆவை ஓதுவார்கள். இந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வஹீப்படி அமல் செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஹீப்படி அல்லாஹ்வுடைய ஆலயம் காபத்துல்லாஹ் அதை கட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன அமலை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதை போல செய்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பெரிய அமல் அவங்க யோசிக்கல. யா அல்லாஹ், நீ சொன்ன கட்டளையின் பிரகாரம் இந்த அமலை நாங்கள் செய்தோம், இந்த வேலையை நாங்கள் செய்தோம், எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் என்று தங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாக தான் சொல்லியிருக்கிறான். சொன்னதை செய்தார்கள். சொன்னதை செய்த பிறகும் கூட ஒரு நபி, இரண்டு நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த அமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய அமல் எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பெரிய அமல் என்று நினைக்கக்கூடியவர்கள் நல்லடியார்களாக இருக்க மாட்டார்கள். அந்த அமலை சாதாரண ஒரு அமலாக, இன்னும் பத்தல, இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும், இது அல்லாஹ்வுடைய அருளால் நான் செய்த அமல் என்று தாங்கள் செய்யக்கூடிய அமலை மறைப்பார்களே தவிர அதை வெளிப்படுத்தி காட்ட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருப்ப அஷ்அஃப மத்ஃபூஅன் பில் அப்வாப். சில பங்கரை தலையோட சில நபர்கள் இருக்கிறாங்க. நட முடி சரியா வாராம அழுக்கு மொழியோட அந்த மாதிரி உள்ள கோலத்தில் கூட சில நபர்கள் இருப்பாங்க. மத்ஃபூஅன் பில் அப்வாப், உங்களுடைய வாசல்களுக்கு வந்து நின்னா அனுமதி கொடுக்கப்பட மாட்டாங்க. உங்க வாசல்கள்ல வந்து நின்னா உள்ள வாங்க நீங்க கூப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு பங்கரை கோலத்திலே சில நபர்கள் இருப்பார்கள். வீட்டுக்குள்ளே அனுமதி கொடுப்பதற்கு கூட யோசிப்பீர்கள். அந்த மாதிரி சில நபர்கள் இருக்கிறார்கள். அவங்க அந்தஸ்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, அல்லாஹ் மேல அவர்கள் சத்தியமிட்டு அல்லாஹ்விடத்துல ஒரு துஆ செய்தால், கேட்டால், அல்லாஹ் லஅபர்ரஹு அதை நிறைவேற்றி தருவான். அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். ஆனா பார்க்கிற கோலத்தை பார்த்தா பக்கற கோலமா இருக்கும். அவர்களை பார்த்தா வீட்டுக்குள்ள வாங்க கூப்பிடுற மாதிரி ஒரு அமைப்புல கூட இருக்காது. ஆனால் அல்லாஹ்விடத்துல அந்த மாதிரியான மக்கள் உயர்ந்த அந்தஸ்துல அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமாக யா அல்லாஹ் இது நிகழ்த்தி தா என்று கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அந்த அளவிற்கு அவர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்கும். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹாபாக்களிடமிருந்து ஹதீசுகளை பெற்று ஹதீசுகளை கற்று பல ஹதீசுகளை அறிவித்த முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. ஒரு பள்ளிவாசல்ல இரவு நேரத்துல தொழுது துஆ செய்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ செய்துகிட்டு இருக்காங்க. ஒரு முன்பருக்கு அருகில துஆ செய்துகிட்டு இருக்காங்க இரவனுடைய நடுநிசி நேரத்துல. அப்ப அந்த நேரத்துல பார்க்கும்போது பள்ளிவாசல்ல ஒரு நபர் இருக்கிற, பள்ளிவாசல்ல ஒரு நபர் ஒரு தூணுக்கு பக்கத்துல உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்காங்க.
ஒரு தூணுக்கு பக்கத்துல முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு தன்னை யாரும் அடையாளப்படுத்தாம ஒரு ஓரமா தூணுக்கு இருக்கிற ஒரு நபர் இருக்கிறத பாக்குறாங்க. அவர் ஏதோ ஒண்ணு துவா செய்யறாங்க. துவா செய்யக்கூடிய அந்த சப்தம் லேசா இவங்களுக்கு கேட்குது. யார்? முகமது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி இவங்களுக்கு கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னு சொன்னா, ஊர்ல ஒரே பஞ்சமா இருக்கு, மழை இல்லாத சூழ்நிலை. அப்படி மழை இல்லாத அந்த சூழ்நிலையை குறித்து இவங்க ஒரு துவா செய்யறாங்க. இந்த நபர் தூண்ல சாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, இன்னல் கஹ்தக இஷ்தத அலா இபாதிக, யா அல்லாஹ் பஞ்சம் உங்களுடைய அடியார்கள் மேல, மழை இல்லாம பஞ்சமா இந்த ஊர்ல ரொம்ப கடுமையாக இருக்கு, ரொம்ப கஷ்டமா சிரமமா இருக்கு. வ இன்னி முக்ஸிமுன் அலைக யா ரப்பி இல்லா சகைதஹும், உன் மேல நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ மழையை தா அப்படின்னு கேட்கிறாங்க. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த ஒரு நிகழ்வு இப்படி துஆ செய்யறத கேட்டு அவங்க சொன்னாங்க, பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த துஆவை இவங்க கேட்டு முடிச்ச உடனே ஃபமா கான இல்லா சாஅத்துன் இத பி ஸஹாபத்தின் கல் அக்பல, இவங்க கேட்ட அந்த நேரத்துல அப்படியே மேகங்களா வருது. ثم ارسلها الله سبحانه وتعالى وكان عزيزا على ابن منكدر ان يخفى عليه احد من اهل الخير. அல்லாஹ் இந்த மழையை அனுப்புறான், மேகத்தை அனுப்புறான், இந்த மழையை கொடுக்கிறான். இந்த நிகழ்வெல்லாம் பார்த்த உடனே முஹம்மது இப்னு முன்கதிர் நல்ல ஹதீஸ்களை வல்லுனர், சஹாபாக்களிடமிருந்து ஹதீஸ்களை பெற்ற சீதேவி, அவங்களுக்கு இவங்க மேல ஒரு பெரிய பிரியம், நல்லடியார்கள் மேல ஒரு பிரியம் ஏற்படுமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரியம் இவர்கள் மேல ஏற்பட்டுருச்சு. பாக்குறாங்க இவங்க யார் என்னன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இவங்க அந்த இடத்துல இருந்து, அந்த ஒரு மனிதர் இடத்துல இருந்து கிளம்பும் பொழுது, அந்த நல்லடியார் கிளம்பும் பொழுது அவங்க பின்னாடியே போறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அந்த வீட்டை கவனிச்சு வச்சுக்கிறாங்க. இரவு நேரத்துல காலையில ஆன உடனே பகல்ல வந்த உடனே இவங்களுடைய வீட்டுக்கு வந்து இவங்களை சந்திப்பதற்காக வராங்க. உள்ள கிட்ட வந்து பார்க்கும்போது ஒரு கட்டை சவுண்டு கேட்குது, ஏதோ கட்டை அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள அவங்க பாத்திரங்களை, இந்த கட்டையால சில பாத்திரங்களை செய்வாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு தச்சு வேலை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கட்டையால சில பாத்திரங்களை செதுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க இடத்துல கேட்கிறாங்க, கைஃபா அஸ்பஹ்த அஸ்லஹக அல்லாஹ், நீங்க எப்படி காலை, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு என்னன்னு விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நிலைமையை, அவங்களுடைய விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே இவங்க சொல்றாங்க, இன்னி சமயத்து இக்ஸாமகல் பாரிஹா அலல்லாஹ், நேத்து நைட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல அந்த சத்தியம் விட்டு ஒரு விஷயத்த கேட்டீங்களே, அதை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நிலைமையை பார்க்கறாங்க. ஒரு ஏழ்மையான கோலத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒரு கஷ்டத்துல சிரமத்துல வாழக்கூடிய ஒரு தொழில் அமைப்பு தான் அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால அவங்க இடத்துல கேட்கிறாங்க, அல்லக ஃபீ நஃபகத்தின் துக்னீக அன் ஹாதா, இப்படி ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் காசு தரேன், அந்த பணத்தை நீங்க வச்சுக்கீங்க, கொஞ்சம் செல்வ செழிப்பா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல கேட்கும் பொழுது, ஒரு துஃப்ரிகுக லிமா துரீது மினல் ஆஹிரா, நீங்க மறுமைக்காக வேண்டி நிறைய இபாதத்து செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்க வாழ்வாதாரத்துக்கு இந்த வேலை பொருத்தமானதாக இருக்காது. உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூடிய விஷயத்திற்கு இந்த வேலையை நீங்க செய்யும் போது நிறைய நேரத்தை அதுல செலவழிக்க வேண்டியதா இருக்கும். மறுமைக்காக வேண்டி நிறைய அமல் செய்ய முடியாம போயிடும். அதனால நான் காசு தரேன், நீங்க அந்த பணத்தை வச்சு உங்க வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக்கங்க, நிறைய மறுமைக்காக நீங்க அமல் செய்யுங்கிற கருத்துல முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த நல்லடியார் சொன்னாங்க, எனக்கு உங்க காசு பணம்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க, ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க. என்ன தெரியுமா, வலாக்கின் கைர தாலிக லா ததுகுர்னி லி அஹதின் வலா ததுகுர் ஹாதா லி இந்த அஹதின் ஹத்தா அமுத்த, நான் மூத்தா போகிற வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்படி நான் சத்தியம் விட்டு மழை வந்தது அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்குது, இதை நீங்க யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்குறுதி வாங்குறாங்க. நீங்க இனிமேல் என்ன பார்க்கவும் நீங்க வரக்கூடாது, இந்த விஷயத்தை மட்டும் நீங்க செய்யுங்க, எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, இந்த நல்லடியார் சொல்றாங்க, ஏன்னா நீங்க மக்களுக்கு மத்தியில ஒரு பிரபலமான நபர், நீங்க பிரபலமான ஒரு நபர், நான் மக்களுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு அறியப்படாத ஒரு ஆண், என்ன பார்க்கறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா என்ன மக்கள் உயர்வாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு பெரிய நபர் இந்த சாதாரண மனிதரை சந்திக்க வராங்கன்னா இந்த சாதாரண நபரிடத்துல ஏதோ ஒரு விசேஷ குணம் இருக்கு, அதனாலதான் வந்து சந்திக்கிறாங்கன்னு சொல்லி என்னை மக்களுக்கு மத்தியில நீங்க பிரபலப்படுத்துவீங்க, என்னை மக்கள் பிரபலமாக நினைக்க விடுவார்கள், அதனால இதை நீங்க பார்க்க வராதுன்னு சொன்ன உடனே முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அல்காக,
உங்களை வந்து நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க இப்படி ஒரு நிபந்தனை போடுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க, நான் பள்ளிவாசலுக்கு வருவேன், அப்படி வருகிற பொழுது அங்க வந்து சந்திங்க, என் வீட்டுக்கு வந்து சந்திக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா என்ன மக்கள் உயர்வாக நினைப்பாங்க, அந்த அமைப்பு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி இந்த நல்லடியார் அவங்க இடத்துல சொல்றாங்க. இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய இப்னு வஹப் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த கலமின் தாரிக தாரி, அந்த வீட்டை விட்டே அந்த நல்லடியார் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. மக்கள் யாரும் தெரியாத, யாரும் கண்டுபிடிக்காத ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய இப்னு வஹப் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப மக்கள்லாம் பேசுறாங்கன்னா, அல்லாஹு பைனனா வ பைனல் முன்கதிர், எங்களுக்கு மத்தியிலும் முன்கதிருக்கு மத்தியிலும் அல்லாஹ் இருக்கிறான். அஹ்ரஜ அன்னா அர்-ரஜுல் ஸாலிஹ், ஒரு நல்ல மனிதர் எங்களோடு இருந்தார், அவர் முஹம்மது இப்னு முன்கதிர் அவங்க வந்து பார்த்த பிறகு எங்களை விட்டும் அவரை வெளியே அனுப்பிவிட்டாரு, வந்து பார்த்த பிறகு எங்களை விட்டு அவங்க போய்விட்டார்கள் சொல்லி மக்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லடியார்களுடைய குணம் இது. நல்லடியார்கள் தாங்கள் செய்யக்கூடிய அமல்களை மக்களுக்கு மத்தியிலே வெளிக்காட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதை மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்தாமல் இருப்பார்கள். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்லடியார்கள் தன்னுடைய அமலிலே இஹ்லாஸை எதிர்பார்ப்பார்களே தவிர தன்னுடைய அமல்களை வைத்து பெருமையோ பதவியோ அந்தஸ்தையோ பணத்தையோ இன்னும் பிற உலக லாபத்தையோ அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி அந்த உலக லாபம் அவர்களுக்கு கிடைத்து விட்டால், அந்த உலக லாபத்திற்காக வேண்டி அவர்கள் அந்த அமலை செய்து விட்டால், மறுமையில் அந்த அமலுக்கு எந்த கூலியையும் அல்லாஹ்விடமிருந்து பெற முடியாது. எனவே இஹ்லாஸை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமானதாகவும் ஆணி வேராகவும் வைத்துக் கொண்டு உங்களுடைய எல்லா அமல்களுக்கும் அதுதான் அடிப்படை என்ற ஒரு நோக்கத்தில் உங்களுடைய அனைத்து அமல்களையும் செய்யுங்கள். நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அதற்குரிய கூலியை அல்லாஹ் தருவான் என்ற நல்ல எண்ணத்தோடு மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் தண்டிப்பான், நம்முடைய அமல்களிலே குறைவு இருந்தால் நம்முடைய முகத்தில் அந்த அமலை தூக்கி வீசுவான் என்ற அச்ச உணர்வோடும் அல்லாஹ்வை அணுகி அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் வணங்கி அவனுக்கு வழிபட்டு நல்ல அமலை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களையும் உங்களையும் ஆக்கிய முடிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.